கண்ணகியினதும் அரசி கோப்பெருந்தேவியினதும் சிலம்புகள் உடைக்கப்படுகின்றன. மாணிக்க பரல்கள் சிதறி மன்னனின் உதட்டில் பட்டு தெரித்து விழுகின்றன. இந்த உதடுகள் தானே தவறான தீர்ப்பு சொன்னவை என்பதை அது உணர்த்துவதாக இருந்தது. சிலம்பிலிருந்து சிதறிய மாணிக்க பரல்களை கண்ட பாண்டிய மன்னன், பொன் செய்யும் கொள்ளனுடைய சொல்லை நான் கேட்டிருக்க கூடாது. எனது வெண்கொற்ற குடை தாழ்ந்து விட்டது. எனது செங்கோல் வளைந்து விட்டது. பொற்கொள்ளனின் பேச்சை கேட்டு ஆராயாமல் தீர்ப்பு சொன்ன நானா அரசன், யானே கள்வன், கடுக என் ஆயுள் என்று கூறி மயங்கியவாறு தரையில் விழுந்து உயிர் மாண்டான். உலகில் கணவனுக்கு ஈடாக எதுவும் இருக்க முடியாது என்று கூறி இறந்து கிடந்த மன்னனின் கால்களை தொட்டு வணங்கி கோப்பெருந்தேவியும் உயிர் துறந்தாள். புகார் நகரில் வாழ்ந்த 7 கற்புடைய பெண்களை பற்றி உரைத்த கண்ணகி, நானும் ஒரு கற்புடைய பெண் என்றால் இந்த மதுரை மாநகரமே எரிந்து சாம்பலாகட்டும் என்று சூளுரைத்தவாறு ஆக்ரோஷமாக அரண்மனைக்கு வெளியே வந்த கண்ணகி, மதுரை மாநகரில் உள்ள பெண்களே, ஆண்களே, வானில் வாழும் தேவர்களே, தவம் செய்யும் முனிவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். பாண்டிய மன்னன் மேல் நான் கொண்ட கோபம் குற்றமற்றது என்று கூறியவாறு தனது இடப்பக்க மார்பை வலக்கையால் திருகி எடுத்து மதுரை மாநகரை 3 முறை சுற்றி வந்து, இந்த மதுரையை நான் எரிப்பேன் என்று சூளுரைத்தவாறு கையில் வைத்திருந்த மார்பகத்தை வீசி எறிந்தாள் கண்ணகி.